ஸோ வியூவர்ஸ் நான் அவங்க இன்சென்ட் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஏதோ வந்து பிளாட்டினம் 5 ஏதோ விட்ருக்கானுங்களாமே, ஆனால் நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போயிடலாம். வீடியோவில் வந்துட்டோம். அதாவது நம்ம வந்து இறங்கின எடுப்புலேயே முதல்ல வந்து பீக்கில் இறங்குவோம். இதுதான் என்னோடய முதல் கேம் பிளே வீடியோ. அதாவது என் கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வீடியோ பாருங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் போவோம். வருங்காலத்தில் ஸ்பின்னிங் ஈவெண்ட்டு அந்த மாதிரிலாம் போடுறேன். அதெல்லாம் வந்து பார்த்து ரசிங்க. நீங்கள் எடுத்து டாப்அப் பண்ணணும்னு இல்லை, இருந்தாலும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக வரும். ஓகே, இப்போ கதை பேசுனதெல்லாம் போதும். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரே ஒரு லாங் ரேஞ்சு கன்று தான் இருக்குது. அது கூட எனக்கு வந்து ஆடவே வராது அந்த லாங் ரேஞ்சு கன்னில். அந்த மாதிரியான ஒரு லாங் ரேஞ்சு கன்று தான் இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது லாங் ரேஞ்சு கன்று இப்போதைக்கு எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த G36 அதெல்லாம் தான் எனக்கு, அதனால் நான் ஆடவே மாட்டேன். எனக்கு ஆடவே தெரியாது G36லலாம். ஓகே, M10 இருக்குது. இருந்தாலும் வந்து 10லாம் வேணாம். எவன்டா அது? எப்பா டேய் அடப்பாயில அதுக்குள்ளே வந்து சுற்றுறான், அடிக்கிறானுங்கடா. எப்பா டா லூட்டடி விடுவீங்களாடா. இங்கே ஏசி 80 இருக்குது, ஆனால் எடுக்க கூட மாட்டுறானுங்களே. இங்கே ஒரு பைபிளில் இருக்கான். ஓய் ஐயோ, எவன்டா அது? எவனும் ஒருத்தன் பயங்கரமாக டேமேஜ் கொடுக்குறாங்க, சரியான டேமேஜ் கொடுக்குறான். மெடிக்கெட்டை சுற்றிக்கிறேன். உங்கள் காலம் வந்துடாதீங்கடா. இங்கே பேராஃபில் இருக்குடா. எப்பா வேறு பேராஃபில்லை கையில் கச்சிச்சு. ஓகே, முதல்ல வந்து பேராஃபில் இருக்குது. எவனாதே மவனை அஜாயோ போடு தக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து எப்படியோ வந்து அடித்தாச்சு. எப்பா டேய் ஹெச்பி சுத்தமாக இல்லைடா. டேய் அவனுக்கு குறுக்கால வந்துடாதீங்கடா. இது கொஞ்சம் உடச்சி விட்டு அடப்பாவி. ஏண்டா எப்படா ஏண்டா கரெக்டாக உடச்சி விட்டு உட்காரன், கரெக்டாக வந்து மண்டையிலே வைக்கிறான். சரி விடுங்க. மைனஸ் ஏண்டா டேய் ஒரு கில் அடிச்சு -3 சரி, அடுத்த மேட்ச்சில் வந்து கண்டினியூ. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் வெளில போயிட்டேன். இது பண்ணுறதில்ல, அதனால் வந்து உள்ளே தான் வந்திருக்கேன். ஓகே, நல்ல இடத்துல தானடா இறங்கியிருக்கேன். இல்லை வந்து ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு இருக்கேனா? ஃப்ளைட்டில் சுற்ற மாட்டேன் நினச்சேன். கார்னில் இறக்கி விட்டிங்களாடா. எப்போடே அப்படின்னா அவங்களே இறக்கி விட்ருப்பானுங்க. நல்ல வேலை ஆங்கிள்லையாவது இறங்க விட்டானுங்களே. சப்போ நல்ல வேலை நம்மளை ஆங்கிள்லையாவது இறங்க விட்டானுங்க. ஸோ இது வந்து அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிளாட்டினம் 5 அடிக்காமல் ஓயறதா இல்லை. இந்த வீடியோவில் சொல்ல லைவ் ஸ்ட்ரீம் லைவ் வந்து இன்றைக்கி வந்து 3 மணி. அது வந்து 3 மணிலேருந்து ஆரம்பிக்குது. லைவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது லைவ் வந்து ஃபேஸ் கேமோடு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் இதுவே பண்ணல. அது பேர் என்ன, ஃபேஸ் ரிவீலே பண்ணல. அதுக்குள்ளே எப்படி ஃபேஸ் கேம் போட முடியும்? ஃபேஸ் கேம் போட முடியாது. இருந்தாலும் வந்து லைவ் போடுறேன், தயவு செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. ஏன்னா வந்து இருக்கிறதே நம்மக்கிட்ட வந்து லைவ் தான் ஒரே ஒரு ஆப்ஷனு. அதையாவது தயவு செஞ்சு பாருங்கள் நண்பா, ஓகேவா? ஸோ ஏதாவது வெஸ்ட்டு லெவல் 4 வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு, ஓகே, அண்டு சூப்பர் மெடிக்கிட்டு. ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. எதுவும் இனிமேட்டு தேவைப்படாது. ஏகேக்கும் புல்லட் இருக்குது, எல்லாத்துக்கும் புல்லட் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இனிமேட்டு எதுவும் தேவைப்படாது. ஓகே, ஏகேக்கும் 150 புல்லட் கிடச்சிருச்சு. இங்கே ஒரு ரிப்பேர் கிட்டை மட்டும் ஆடையை போட்டு ஓகே, அப்படியே வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து வேறு எங்கேயாவது கிளம்பிடுவோம். டபுள் பேரல் பேக் பேக்கு தான் வச்சுருக்கேன்னா, டபுள் பேரல் பேக் பேக்குன்றேன். இங்கேருந்து நம்ம வந்து எனிமி இருக்கிற இடமா பார்த்து கிளம்பலான்னு பார்த்தா ஒரு எனிமியும் இல்லை. சரி, நான் மேலே சுடுறேன், எவனாவது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே சுடுறேன். எவனுமே வரமாட்டான். சரி விடுங்க, நம்ம தான் தேடி போனோம். எவனும் இருந்த மாதிரியே இருந்தது கைஸ். ஸோ இல்லை, எவனும் இல்லை. ஸோ எனிமி கிட்ட போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. தேடுறேன் எந்த எனியுமே கிடைக்கவே மாட்டான்.
அப்புறம் வந்து எவனுமே கிடைக்கவே மாட்றாங்க. நானும் சுட்டு பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். 21 அலைவு இருக்குது, ஆனால் ஒருத்தனை கூட காணோம். இன்னும் கூட ஒருத்தன் கூட கிடைக்கல எனக்கு. நான் கிடைச்சா மட்டும் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. 75 years later. எனக்கு ஒரு எனிமி கிடச்சான். ஆனால் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த எனிமிகிட்டேருந்து நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, அந்த எனிமியை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ முதல்லேருந்து அது ஆரம்பத்துலேருந்து இப்போ தான் ஒரே ஒரு எனிமியை கொண்டு இருக்கேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எனிமி இப்போலாம் கிடைக்க மாட்றானுங்கன்னு. ஆரம்பத்துலேருந்து அதாவது கிட்டத்தட்ட 6 நிமிஷமா. இங்கே பாருங்கள் இன்னொருத்தன் தம்பி ஓடுறது கிடையாது 2 கில்லு, அதாவது 6 நிமிஷமாக இப்போ தான் 2 கில்லாக கிடச்சிருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. இவன் வேலையும் ஏன் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு, அப்படி தான் தெரிஞ்சது. சரி ஓகே, லாம்போர்கினி எடுத்துகிட்டு பாருங்களேன் 4 பேர் நம்மளை பார்க்குறானுங்களா. அப்படின்னா பாருங்கள் சூப்பர். நம்மளாம் 4 பேர் பார்க்குற அளவு அந்த அளவு இருக்குது நம்ம கேம் பிளே. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையை எழுத போடுறான்றதை உங்களுக்கு தோணுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து இன்னும் 15 அலைவு இருக்குது. நாம் இப்போ தான் 2 கில்லே அடிச்சிருக்கோம். இன்னும் வந்து நிறைய கில் அடிக்கணுங்க. அந்த 15ல் மினிமம் 10ஆவது அடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரேங்காவது ஏறும். ஒன்று மினிமம் 10 அடிக்கணும், அப்படி இருந்தால் பூயா அடிக்கணும். ஒன்று பூயா அப்படின்னா வந்து மினிமம் 10 கில்லு, அவ்வளோதான். பூயா அடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. பாருங்கள் இதுலேயே வந்து கன்னெல்லாம் சுவிட்ச் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து அந்த ஆதி காலத்தில் இந்த மாதிரி இல்லை, இப்போ மாற்றி விட்ருக்கானுங்க. இப்போ வந்து நானும் ஜோனோரமாகவே சுற்றுறேன். யார் அந்த 3 பேருன்னு பார்த்தா யாருமே நம்மளுக்கு தெரியாத ஆள். நானும் வந்து ஜோனோரமாகவே சுற்றுறேன். நானும் சுற்றுறேன், எவனுமே கிடைக்க மாட்றாங்க. நான் வந்து இங்கே வந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் வந்து டைம் வேஸ்ட் டெக்னிக். அதாவது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது மாஸ்டரு கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து காரை எடுத்து, டைம் வேஸ்ட் டெக்னிக்னு வாங்க. அதை நானும் இங்கே வந்து உட்காந்து டைம் வேஸ்ட் டெக்னிக் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பீக் இருக்குது, நம்ம பீக் பக்கமே தளர்ச்சி படக்கூடாது. ஆப்பாடா லாஸ்ட் 10 அலைவு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நம்ம பூயாவை மட்டும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த இதுவெலாம் வந்து தேவையே இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரியே பீக்கில் தான் வந்து எல்லாருமே இருக்கிறானுங்க. இப்போ நான் பீக்கில் எடுத்துன்னு போய் வண்டியை விட்டேன், பீக்காக அடி வாங்குவேன். அதனால தான் நான் பீக்கு வண்டி எடுத்துகிட்டு போகல. இங்கேயே வந்து அப்படியே சுற்றி ஜோன் வர வரைக்கும் சுற்றி அப்படியே மேனேஜ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் ரீஜியனு கிராண்ட் மாஸ்டர் அப்படி இப்படின்னு புஷ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி வந்து சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து இதுவும் பூயாவை அடிக்க முடியும். எனக்கு வந்து உடனே வந்து இது பண்ணால், அதாவது பூயா அடிக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். சும்மா சுற்றலாம். ஓல்டு பிளேயர்ஸ்லாம் வந்து மரத்து பின்னாடியே உட்காந்து சுற்றின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த ஐடியா எத்தனை இயர் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 இயர் தான் ஓல்டு. நான் வந்து 5 இயர் ஓல்டு பிளேயரு. அதாவது கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு காளான் பார்த்தேன், வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பேசலாம். அதை வந்து இறங்கி பிடிச்சிட்டு காளானை வந்து நல்லா எங்கே அந்த காளானை காணோம், ஓரியம் தான் நான் வச்சுருக்கிறேன். அங்கே பாருங்கள் மொத்த பேரும் அங்கே தான் இருக்கிறானுங்க. நம்ம தான் வந்து கரெக்டாக ஜோன் உள்ளே வந்து சுற்றிட்டுருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் அங்கேயும் இருப்பானுங்க. அங்கே பாருங்கள் நம்ம டெக்னிக் மாதிரியே அங்கே ஒருத்தன் வந்து எகிரி காரை வந்து இது பண்ணிகிட்ருக்கான், காரில் சுற்றிட்டுருக்கான். இதுதான் வந்து, ஆனால் வந்து நீங்கள் ஸ்லோவாக போகணும். இது வந்து பிளாட்டினம் அப்படின்றதுனால நான் அப்படியே முறுக்குன்னு சருன்றேன். இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது மாஸ்டரு கிராண்ட் மாஸ்டரெலாம் இருந்தால் தயவு செய்து ஸ்லோவாக போங்க. மான்ஸ்டர் ட்ரக் கிடச்சா கண்டிப்பாக எடுத்துருங்க. மான்ஸ்டர் ட்ரக்லாம் வந்து இதுதான் மான்ஸ்டர் ட்ரக் கிடச்சா கண்டிப்பாக எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் இந்த பக்கமே சுற்றிகிட்டே இருக்கும், போர் அடிக்குது, வாயும் வலியுது, போரும் அடிக்குது. அப்படியே வந்து அந்த பக்கம் வந்து 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஓகே, இதான் வந்து இது அவனுங்க அங்கே சண்டை போட்டுட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கொஞ்சமாக வந்து இதுவாகிடுவானுங்க. இப்போது வந்து நம்மளும் வந்து தெரியும் இன்னும் செம ஸ்பீடாக போனால் எந்த ஜென்மத்துலேயும் இந்த மாதிரி வந்து டைம் வேஸ்ட் டெக்னிக்கில் வந்து ஆட்டோ பைலட்டை ஜென்மத்தில் கூட தட்டி விட்றாதீங்க. நம்ம வந்து இப்போ வந்து அவன் வந்து சுற்றுவார இருக்கான் நம்ம காரை, அதனால் வளைச்சி ஓட்டணும்.
இப்போ நம்ம லாஸ்ட்டு 5 அளவு வந்துச்சா அவ்வளோதான். இப்போ வந்து வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அது வந்து எங்கே எனக்கு காட்டவே இல்லை. அதாவது வண்டியை நல்லா இப்போ வளைச்சி ஓட்டணும். லாஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அடிக்கணும். அதுதான் நம்மளோட டெக்னிக்கே. அதை தான் வந்து எப்போவுமே பண்ணணுங்க. இதுதான் வந்து அதாவது டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து எவ்வளோ வந்து சர்வைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். டாப் 5 உள்ளே வந்துட்டோம். அந்த அளவு வந்து இந்த டைம் வேஸ்ட் டெக்னிக்கு ஒர்த்து. ஆனால் வந்து நீங்கள் வந்து பெரிய ரேங்க்கு அதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் இங்கே பாருங்கள், ஒருத்தன் டைம் வேஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அட்லீஸ்ட் அங்கே ஒருத்தன் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கான். அட்லீஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மான்ஸ்டர் ட்ரக்கு கண்டிப்பாக எடுக்கணும். மான்ஸ்டர் ட்ரக் இல்லைனா வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இன்னொரு டெக்னிக் கூட இருக்குது. அது வந்து இங்கே பாருங்கள், கார் கொளுத்த பார்க்கலாம்டா. இப்போது வந்து நம்ம ஸ்மொயின்னு சொல்லிட்டு போயிடணும். இது மாதிரி காரை கொளுத்த பார்க்கலான்னா நீங்கள் ஸ்பீடாக போயிடணும். இது வந்து மான்ஸ்டர் ட்ரக்காக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து இது மாதிரி மான்ஸ்டர் ட்ரக் லாஜிக்லாம் வந்து நீங்கள் வந்து அவனுக்கு காரை கொளுத்திட்டானுங்கன்னா பட்டுன்னு இறங்கி வால் போட்டுக்கணும். இங்கே ஒருத்தர் இருக்கிறான். சரி, நாம் வந்து ரொம்ப நேரமாக டைம் வேஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரமாவது போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்தி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சேன், முடிச்சிட்டான். அதான் நான் ஒழுங்காக டைம் வேஸ்ட் டெக்னிக்கே யூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து இங்கே பாருங்க, இவன் வந்து 10 பேர் பார்த்துட்ருக்கானுங்க. நம்ம டைம் வேஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணதுனால 33+. ஓகேவா, இந்த ஒரு மேட்சுக்கே வந்துட்டேங்க. நான் வந்து ஒழுங்காக டைம் வேஸ்ட் டெக்னிக்கே யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு மேட்சுக்குன்னு வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. லைவில் வந்து மொத்தமாக முடிப்போம். லைவில் எப்படி பேச போகிறேன்னு தெரில. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. பாய் கைஸ். இப்போது உங்களிடத்து விடைபெறுது உங்கள் இன்சன் கேமர். பாய் கைஸ். பாய்.